ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான முட்டை கிரேவி தாங்க எப்படி செய்யுது. இந்த கிரேவி வந்துட்டு நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸோட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஜீரா ரைஸ், இந்த தேங்காய் பால் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப சொந்த முட்டை கிரேவி எப்படி வைக்கிறது அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் முட்டையை வேக வச்சுக்கிறேன். இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம அதை தண்ணியை மாற்றிட்டு நார்மல் தண்ணியில ஒரு 2 நிமிஷம் போட்டுருந்து அதுக்கப்புறமா நம்ம முட்டையோட ஓட்டை தனியாக எடுத்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா ஐஸ் வாட்டர் இருந்து நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த மேலே வந்து தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 5 முட்டையுமே தோல் எடுத்துட்டு லைட்டாக கீறிக்கிறேன். நம்ம வந்துட்டு கிரேவியோட சேர்க்கும்போது அந்த மசாலாலாம் உள்ளே போச்சு அப்படின்னா முட்டை டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கத்தியை வச்சு நான் கீறிக்கிறேன். இப்போ வந்துட்டு முட்டை வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதோட ஒரு மசாலா ஒன்று சேர்க்க போகிறோம். அதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 15 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதையும் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரிக்கும் பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மைய இருக்கணும். இது அப்படி இருக்கட்டும். வானல் நல்லா சூடாகட்டும். வானல் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை கொஞ்சமா உப்பு மஞ்சள் பொடி போட்டு வறுத்துக்கலாம். இதுல வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இதுல வந்துட்டு நான் வேக வச்சு கீறி வச்சு அந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இந்த மஞ்சத்தூள் உப்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு முட்டை நல்லா அந்த மஞ்சள் உப்புல நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இது தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு நான் அதே வானல்ல தான் வந்துட்டு குழம்பு தாளிக்க போறேன். இதுல வந்துட்டு இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்துட்டு எண்ணெய் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல வந்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயில வதக்கிக்க போறேன். இப்போ வெங்காயம் பாருங்க ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்க போறேன். இப்ப பாருங்க, தக்காளி விழுது சேர்த்துட்டு அதுவும் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட வந்துட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். தனியா வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல ஒவ்வொரு மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்க கூட குறைய சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இதுக்கு தேவையான உப்பு, இதையெல்லாம் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நான் வதக்கிக்க போறேன். இப்ப பாருங்க, மசாலா நல்லா வந்துட்டு வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் அரைச்சு வச்சிருந்த அந்த விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம வந்துட்டு முந்திரி, கசகசா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்து அரைச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்ப நான் சேர்த்த அந்த விழுதும் வந்துட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் ஓரளவுக்கு தனியா பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மிக்ஸி அரைச்சலையா தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். நம்ம முந்திரி பேஸ்ட் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதுவே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு கொதிச்சு திக்காக ஆரம்பிச்சிடும். நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால கிரேவி வந்து ஓரளவுக்கு திக்காகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம சேர்த்த எண்ணெய் வந்துட்டு சுத்தி பாருங்க ஓரளவுக்கு பிரிஞ்சு வருது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க அப்பப்ப ஆனா வந்து கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்ததுனால லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இது நான் இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸோட தான் சேர்த்து சாப்பிட போறதுனால எனக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜ்ல நான் வேக வச்சு வறுத்து வச்சிருந்த அந்த முட்டையை சேர்த்துக்க போறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த மாதிரி முட்டை கிரேவில சிக்கன் மட்டன் கிரேவி செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வைப்பேன். நைட் வந்துட்டு இட்லி, தோசை இல்ல சப்பாத்தி செய்யறோம் அப்படின்னா அது கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப முட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதுல வந்துட்டு கடைசியா பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிட்டு சூடான சாதத்தோட இல்ல நீங்க இட்லி, தோசை செய்றீங்க, சப்பாத்தி செய்றீங்கன்னா அதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க ஜீரா ரைஸ், தேங்காய் பால் சாதத்தோலாம் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.